ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் என்று ஒன்று இருக்கிறது. அதெல்லாம் வந்து நீங்கள் எவ்வளவு பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல. இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் இன்றைக்கி அதில் வேலை பார்த்துட்டு வந்தால் மத்திய அரசு அலுவலகங்களில் நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க. ஆனால் நம்ம வந்து ஒரு குதிரைக்கு சேணம் போட்ட மாதிரி நாம் குறிப்பாக ஒரு சில பாடங்களை படிக்கிறோமா, அதோடு என் வேலை முடிந்தது என்று இருக்கிறோம். பாடங்களை நீங்கள் இப்போ ஏன் நீங்கள் வந்து இயற்பியல் படிக்கும் பொழுது நீங்கள் ஆய்வகத்திலே நீங்கள் போய் நீங்கள் ஆய்வகம் செய்முறை பயிற்சி செய்கிறீர்கள். இந்த செய்முறை பயிற்சி என்பது உங்கள் மனதில் ஆழப்பதியும். நீங்கள் படிக்கும்போது, நீங்கள் போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கும்போது அந்த புத்தகத்தை நேசித்து வாசித்து படிக்க வேண்டும். பானிப்பட்டு போர் எப்போது நடந்தது என்று படிக்கும் பொழுது அந்த ஆண்டு எனக்கு நினைவுக்கு வருகிறது என்று சண்டை போட்டுக்கொண்டு ஏன் பிறந்து தொலைத்தது அந்த ஆண்டு என்ற மனப்பாடம் உருப்போட வேண்டும் என்று நினைத்து படித்தால் அது நம் மனதில் தங்காது. மாறாக நீங்கள் அதை என்ன செய்ய வேண்டும், அப்படி நமக்கு மனதில் பதிய முடியவில்லை என்றால் ஒரு குரூப் டிஸ்கஷன், அந்த பானிப்பட்டு போரை பற்றி ஒரு 4 பேர் 5 பேர் கொண்ட உங்கள் சக தோழர்கள் தோழிகளிடம் விவாதிக்க வேண்டும். விவாதித்தீர்கள் என்றால் உங்களுக்கு தேர்வு என்று வரும்பொழுது பானிப்பட்டு நீங்கள் அதை மறந்துட்டால் கூட தகவல்களை நீங்கள் தொகுத்து எழுதலாம். இதில் மிகப்பெரிய இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா 200 மார்க், 100 கேள்விகள். இந்த 100 கேள்விகளும் தமிழில் வருது. இதை விட நமக்கு என்ன ஒரு வாய்ப்பு? தமிழ் நமக்கு தெரியாதா? தமிழ் நமக்கு இப்போ கைவரப்பெறாதா? இந்த 200 மார்க்குகளையும் இதில் எங்கே குழப்பம் வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஷனல் ஒரு கேள்விக்கு 4 ABCD என்று போட்டுக்கிறார். இந்த 4 இதிலும் பார்த்தீங்கன்னா நமக்கு குழப்பம் வந்துவிடும். அதற்காகத்தான் நான் முதலிலேயே சொன்னேன், உங்கள் பாடத் தேர்வுகளுக்கு படிப்பது வேறு, இந்த போட்டித் தேர்வுகளுக்கு நீங்கள் படிப்பது வேறு. அதனால் நீங்கள் திட்டமிட்டு நீங்கள் அதை ஒரு இலக்கு வைத்து, பாடத்திட்டமும் வந்து உங்களுக்கு வந்து இப்போ கல்லூரியில் நீங்கள் படிக்கிறீங்க, 6வதுலேருந்து நீங்கள் 10வது வரைக்கும் உள்ள பாடங்கள் தான். இந்த பாடத்திட்டத்தில் தான் அந்த கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. இதில் ஏன் நமக்கு வெற்றி பெற முடியாமல் போகுது? நான் அதான் சொல்கிறேன், நாம் ஆழ்ந்து கற்க வேண்டும். அதாவது இப்போ ஒரு வெள்ளம் வருகிறது என்று சொன்னால், இந்த கடந்த ஆண்டு எந்த ஆண்டு மிக கடுமையான வெள்ளம் வந்தது, கஜா புயல் எப்போது வந்தது என்று அதை பற்றி நீங்கள் செல்ல வேண்டும் என்று நினைத்தால், இதெல்லாம் நீங்கள் குழு விவாதத்தின் மூலம், ஒரு குரூப் ஸ்டடின்னு சொல்கிறாங்கல்ல, அதில் வந்து நீங்கள் வந்து படிக்கணும், இது பண்ணணும். நீங்கள் வாழ்க்கையில் வந்து தோல்வி அடைந்தவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், அவமானப்பட்டவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனை அழைத்து, நீ இனிமேல் படிக்கவே மாட்டாய், உருப்படவே மாட்டாய் என்று சொல்லி ஒரு கடிதத்தை கொடுத்து உன் பையை தூக்கி கொண்டு வீட்டுக்கு போ என்று சொல்கிறார்கள். அந்த கடிதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது அந்த மாணவனுக்கு தெரியாது. அதை கொண்டு போய் அவன் தாயிடம் கொடுக்கிறான். அந்த தாய் அந்த கடிதத்தை படித்துவிட்டு கண்ணீர் வடிக்கிறார். கண்ணீர் வடித்துவிட்டு அந்த கடிதத்தை மடித்து வைத்துவிட்டு அந்த தாய் சொல்லுகிறார், உனக்கு சொல்லிக் கொடுக்கும் அளவுக்கு ஆசிரியருக்கு திறமை இல்லை, நீ கவலைப்படாதே, நான் இருக்கிறேன், நீ படி என்று சொன்னவர் யார் தெரியுமா? தாமஸ் ஆல்வா எடிசனுடைய அம்மா. அதுபோல ஊக்கமும் உற்சாகமும் படுத்த வேண்டும். பெற்றோர்களை பொறுத்தவரை நான் சொல்லுகிறேன், இந்த மாணவர்கள் ஊக்கப்படுத்த வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும். எல்லாரும் எங்களுக்கு ஊக்கம்தான் கொடுக்குறாங்க, உற்சாகம் தான் கொடுக்குறாங்க. ஆனாலும் எங்களுக்கு படிக்க முடியவில்லை, படிப்பது நினைவில் வருவதில்லை என்றெல்லாம் இதுதான் கவலை. நீங்கள் உங்கள் வாழ்க்கையோடு அதை தொடர்புபடுத்தி படிக்க வேண்டும். எந்த பாடத்திட்டத்தை நீங்கள் அணுகினாலும் படித்தாலும், அது இன்னும் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் வேற இப்போ புதுசாக படிக்க வேண்டியதில்லை. 6வதுலேருந்து நீங்கள் 10வது வரைக்கும் நீங்கள் படித்த பாடத்திட்டத்தை தான் படிக்கிறீங்க. இதில் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா, போஸ்ட் கிராஜுவேட்ஸ் இருக்காங்களா? இதில் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கும் அறிவிச்சிருக்காங்க, UPSC அறிவிச்சிருக்காங்க. அதில் எவ்வளோ பேர் எழுத போகிறீங்கன்னு நான் தெரியல.
அதில் ப்ரிலிமினரி மெயின்ஸு இது ரெண்டும் முடிச்சிங்கன்னா அவ்வளவும் நீங்கள் அது எத்தனை உங்களுக்கு பொது பிரிவில் போனீங்கன்னாக்க 6 முறை நீங்கள் அதில் தேர்வு எழுதலாம். நான் இந்த குரூப் போகிற கூட ஏன் உங்களை எழுதுங்கன்னு சொல்கிறேன்னா, முதலில் எல்லாரும் இப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க, லெக்சர் அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் உங்களுக்கு நீங்கள் அதை போய் ஒரு தடவை அட்டன் பண்ணிங்கன்னா என்ன கொடுக்குறாங்க, எக்ஸாமில் என்ன கேள்வி கேட்குறாங்க என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இவ்வளவு தானா, இதில் தான் நம்ம கோட்டை விட்டோமா என்று உங்களுக்கே ஒரு சுய பரிசோதனை செய்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும். அதற்காகத்தான் இந்த 24ஆம் தேதி இதை நீங்கள் எழுதுங்கள் என்று சொல்கிறேன். இந்த யூபிஎஸ்சி எழுதுகிறவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் ப்ரிலிமினரி மெயின்ஸ் எல்லாம் போனால் கூட கடைசி நிலைமையில் இன்டர்வியூவில் ஒன்று இருக்கும், அங்கே போய் கோட்டை விட்டுருவாங்க. இப்போ நம்ம இங்கே உட்கார்ந்துருக்கக்கூடிய ஆளுமைகளில் ஒருவராக இருக்கக்கூடிய செல்வம் ஐஏஎஸ் அவர்கள் சாதாரணமான ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்தவர். அவருடைய கனவு வேறு, அவருடைய குடும்பத்தினுடைய கனவு வேறு, அவர் பயணப்பட வேண்டிய இலக்கு வேறு. ஆனால் அவர் விவசாய கல்லூரிகளை படித்தார். விவசாய கல்லூரிகளை படித்து முடித்த பிறகு அவருக்கு அதை படித்து முடித்தவுடன் 2 இடங்களிலே அவருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது. ஒரு இடத்துல போய் வேலையில் சேர்கிறார். ஆனால் சேர்ந்த பிறகுதான் அவருக்கு ஐஏஎஸ் என்ற ஒரு தேர்வை எழுத வேண்டும் என்று அவர்கள் வருகிறார். அவர் 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 பேசும்பொழுது சொல்லுவார் என்று நினைக்கிறேன். பனையடி என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். இதில் எவ்வளவு பேருக்கு அந்த புத்தகத்தை பற்றி தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை. அதிலே அவர் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் தான் என்னென்னவெல்லாம் யார் முதல்ல என்ன சொல்ல மாட்டாங்க தெரியுமா, ஐஏஎஸ்ஸாக வந்துட்டாங்க அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்ல மாட்டாங்க. ஆனால் சகோதரர் அப்படி இல்லை. நான் 5 முறை தோல்வி அடைந்தேன், 6வது முறை வெற்றி அடைந்தேன்னு சொல்லுவாங்க. எனக்கு முதலில் ஒன்றும் புரியவில்லை. நான் அந்த தலைமை ஆசிரியரை பார்த்து கேட்டேன், எதற்காக இந்த காட்சி காலையிலே துவங்கும்போது மாணவர்கள் அழுகிறது போல் ஒரு காட்சியை ஏற்படுத்தி அவர்களை சங்கடத்திற்கு பிறகு நீங்கள் இப்படி படிக்க தூங்குவது சரியா என்று கேட்டேன். அவர் என்னிடம் காதருகில் சொன்னார், அது வேறு யாரும் இல்லை, அந்த குழந்தைகளுடைய அப்பா அம்மா அவர்கள் எப்படி கஷ்டப்படுகிறார்கள் என்பதை நான் போட்டு காட்டுகிறோம். மாணவர்கள் அப்படிப்பட்ட அப்பா அம்மா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், நாம் படிக்க வேண்டும் என்ற உந்துதலோடு படித்து அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற அதற்கு ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த படத்தை போட்டு காட்டுகிறோம் என்று சொல்கிறார்கள். அதுபோலத்தான் நாங்கள் உங்களுக்கு எங்கெங்கிருந்தோ வந்திருக்கிறோம். வந்தவர்கள் உங்களை தேர்வில் பாஸ் ஆக்குறதுனால எங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா, புண்ணியம் இருக்கா? ஆனால் புண்ணியம் இருக்கிறது. நீங்கள் படித்தாலும் படிக்காவிட்டாலும் அதில் எங்களுக்கு புண்ணியம் இருக்கு. எங்களால் ஒரு மன திருப்தி, நாங்கள் இதை செய்ய முடிந்தது என்ற அளவில். அதனால் தான் சொல்லுகிறேன், நீங்கள் ஒரு வைராக்கியமாக உங்களுக்குள் ஒரு பொறி ஃபயர் இருக்கணும். நானும் வென்று காட்டுவேன், முதல்ல அந்த உறுதி எடுங்க. நான் வெல்லுவேன், நான் படித்து இந்த தேர்வை எழுதுவேன். நான் தான் சொல்கிறேன், அதில் பாஸ் ஆகணுங்கிறதே இல்லை, அதுக்கு இன்னொரு முறை கூட நம்ம அடுத்து எழுதலாம், வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் எல்லோரும் இந்த 18 வயது பூர்த்தி அடைந்தவர்கள் இந்த போட்டித் தேர்வை எழுதுங்கள். 21 வயதில் 22 வயது ஆனவர்கள் யூபிஎஸ்சிக்கு விண்ணப்பியுங்கள். உங்கள் அனைவரும் வாழ்க்கையில் உயர்ந்து நீங்கள் எல்லோரும் இந்த மேடையை அலங்கரிக்க வேண்டும். அந்த வகையிலே அந்த நாளை நீங்கள் ஒரு வைராக்கியத்தோடு எதிர்பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.